சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தை அடுத்த கோரத்துப்பட்டி பகுதி தரைப்பாலம் பெஞ்சல் புயல் காரணமாக திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் கோராத்துப்பட்டி, வீராணம் மற்றும் பெருமாபாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே கோரத்துப்பட்டி தரைப்பாலத்தை துரிதகதியில் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சீரமைத்து கொடுக்குமாறு இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளூர் பகுதியில் அடிப்படை வசதி மற்றும் 100 நாள் வேலை வழங்கவில்லை என பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் பொன்னேரி திருவொற்றியூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்கள் கோரிக்கைகளை போராட்டங்கள் மூலமே கேட்டு பெற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் வட்டாட்சியர் படுகாயமடைந்தார். விருத்தாச்சலத்திலிருந்து திட்டக்குடி நோக்கி காரில் சென்ற வட்டாட்சியரின் கார் கோழியூர் அருகே மின்மாற்றியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வட்டாட்சியர் அந்தோணிராஜ் மற்றும் ஓட்டுநர் பாலமுருகன் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக கடலூர் மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் வட்டாட்சியரை சந்தித்து நலம் விசாரித்தார். ராமநாதபுரத்தில் கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை கடப்பாறையால் உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர் அதில் பணம் இல்லாததால் கண்காணிப்பு கேமராவை சேதப்படுத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார். அச்சுந்தன் வயல் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு அருகே இக்கொள்ளை முயற்சி அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் சிறிதும் அச்சமின்றி ஏடிஎம் கொள்ளை முயற்சி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.